தன்னுடைய 47வது வயதில் 1639ஆம் ஆண்டில் ஆக்ராவிலிருந்து டெல்லிக்கு முகலாய சாம்ராஜ்யத்தின் தலைநகரை மாற்ற முடிவெடுத்தார் ஷாஜஹான். அதற்கு முன் ஆட்சி புரிந்த எவருக்கும் இல்லாத அளவுக்கு கற்பனா சக்தி வாய்க்க பெற்றிருந்த சக்கரவர்த்திக்கு ஆக்ரா நகரம் பிடிக்கவில்லை. பெரிய அளவில் ஒரு ஊர்வலம் செல்வதற்கு வசதியாக அகலமான வீதிகள் கூட இங்கு இல்லையே என்று அரசர் அவ்வப்போது அலுப்புடன் சொல்வதுண்டு. தவிர ஆக்ரா கோட்டையும் அரண்மனையும் மன்னரின் கண்களுக்கு சிறியதாக தெரிந்தன. இந்தியாவின் தலைநகராக இயங்க தகுதி பெற்றது தொன்று தொட்டு சிறப்பு வாய்ந்த டெல்லிதான் என்று கருதினார் ஷாஜஹான். டெல்லிக்கு போய் பார்த்தாலோ ஹுமாயூனும் ஷிர்ஷாவும் கட்டிய பழசாகி போயிருந்த கோட்டைகளும் மாளிகைகளும் பாதுஷாவின் முகத்தை சுளிக்க வைத்தன. வேறு வழி இல்லை. டெல்லியில் யமுனை நதிக்கரையில் ஒரு புத்தம் புதிய நகரை உருவாக்குங்கள் என்று ஆணையிட்டார் ஷாஜஹான். உடனே பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் களத்தில் குதிக்க 9 ஆண்டுகளில் கம்பீரமாக உயிர் பெற்றெழுந்தது ஷாஜஹானாபாத், இன்றைய பழைய டெல்லி. ஷாஜஹான் புதிய தலைநகரை உருவாக்க தேர்ந்தெடுத்த இடம் நதிக்கரையோரமாக இருந்த பிரம்மாண்டமான காட்டுப்பகுதி. 1639ஆம் ஆண்டு ஏப்ரல் 29ஆம் தேதி ஆஸ்தான ஜோதிடர்களால் நல்ல நாளாக தேர்ந்தெடுக்கப்பட டெல்லி கவர்னர் கைராத் கான் ஆரம்பிக்கலாம் என்று ஆணையிட கரகோஷம் விண்ணை பிளந்தது. உஸ்தாத் ஹீரா, உஸ்தாத் ஹமீத் என்னும் 2 கட்டடத் தொழிலாளிகள் புதிய கோட்டைக்கான நிலத்தை தோண்டுவதற்காக மண்வெட்டியை உயர்த்தி கீழே இறங்கினார்கள். குடிசைகள் அமைத்து அந்த 2 தொழிலாளிகள் தங்கியிருந்த இடத்தில் பிற்பாடு உருவான 2 தெருக்கள் இன்றளவும் அவர்கள் பெயரில் அழைக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. 2 வாரங்கள் கழித்து ஷாஜஹான் தன் கைகளால் புதிய அரண்மனைக்கான அடிக்கல்லை நாட்டினார். கூடவே அஸ்திவாரத்துக்கான பெரும் பள்ளத்தில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட குற்றவாளிகள் சிலர் கொண்டுவரப்பட்டு அவர்கள் தலைகள் சீவப்பட்டு உடல்கள் பள்ளத்தில் வீசப்பட்டன. சம்பிரதாயமாக தரப்பட்ட இந்த பலிகளைத் தொடர்ந்து மளமளவென்று வேலை துவங்கியது. புதிய நகரின் வெளிப்புற கோட்டையை சுவரும் உள்ளே 124 ஏக்கர் அரண்மனையும் ஏக காலத்தில் உயரத் தொடங்கின. நகரின் பிரம்மாண்ட கடைவீதியான சாந்தினி சவுக் ஷாஜஹானின் அருமை மகள் ஜஹானாராவின் நேரடி மேற்பார்வையில் உருவான ஒன்று. ஷாஜஹான் காலத்தில் சாந்தினி சவுக் கடைவீதியில் அமைக்கப்பட்ட விதவிதமான கடைகள் மொத்தம் 1560. 1648 ஏப்ரல் 19ஆம் தேதியன்று ஷாஜஹான் யமுனை நதியில் படகில் பயணித்து கிழக்கு பக்கமாக செங்கோட்டையின் பின்பகுதியில்